என்ன தான் நம்ம விதவிதமாக சாப்பிட்டாலும் மந்த்லி ஒன்ஸ்னால் இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். அது கூட அவிச்ச முட்டை, அப்புறம் வந்து வாழைத்தண்டு பொரியல் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. வாங்க எப்படி சொல்லணும்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழைத்தண்டு பொரியலுக்கு முதல்ல வந்து வாழைத்தண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வேக வச்ச வாழைத்தண்டையும் அதில் சேர்த்துட்டு தேங்காய் பூ தூவி இறக்குனிங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் ரெடி. மைல்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 15 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாட்டையும் அதில் சேர்த்துட்டு நான் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொதிக்க விடலாம். நல்லா கொதி வரப்போ ஒரு ஸ்பூன் மிளகு தட்டி அதில் சேர்த்துங்க. கமகமன் கருவாட்டு குழம்பு ரெடி.